வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா இன்னைக்கு நெத்தியில் விபூதி பளிச்சுன்னு தெரியுதே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னைக்கு சப்ஜெக்டே விபூதியை பற்றி தான். விபூதியை பற்றி சில விஷயங்களை நம்ம இப்போ பேச போகிறோம். சரிங்களா? விபூதினாலே நமக்கு டக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? நெத்தி நிறைய பட்டை அடிக்கக்கூடிய பல பேரில் குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சவர் திருமுருகர் கிருபானந்த வாரியார். ஒரு தடவை வாரியார் அவர்கள் ரயிலில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல் அவருடைய நெத்தி நிறைய விபூதி. எதிர்த்தாப்புல ரெண்டு பசங்க, சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த விபூதியை பற்றி ஏதோ பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு ஸ்டேஜில் இவருக்கு அது காதில் விழுகுது. அது மட்டும் இல்லை, அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்படி நெத்தியில் இப்படி பட்டை பட்டையாக வெள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சண்டைக்கு போவோம். யாரை பார்த்து என்ன சொன்னேன், என்னுடைய பக்தி ஊனும். அவர் அமைதியாக சொன்னாராம், தம்பி, குடியிருக்க வீட்டுக்குத்தான் வெள்ளை அடிப்பாங்க, குட்டிச்சவருக்கு அடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டாராம். சத்தமே இல்லை. பசங்க ரெண்டு பேரும் கப்சிப் கமான்னு ஆகி காலில் விழுந்து கும்பிட்டு விபூதி பையிலே வச்சிருப்பார், சுருக்கு பையில் எடுத்து கொடுத்து ரெண்டு பேரும் பூசிக்கிட்டாங்க. இன்னொரு சமயம் இங்கிலாந்துலேருந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்கார். பழனிக்கு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் போகும்போது இங்கே என்ன ஃபேமஸ்ஸு, ஊருக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது இருக்கா? பழனியில் பஞ்சாமிர்தம் ஃபேமஸ்ன்னு இருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு போக முடியாது, எங்கள் நாட்டில் அனுமதிக்க மாட்டாங்க, கெட்டு போயிடும், அதுக்குள்ளே வேறு ஏதாவது சொல்லுங்கள். அப்போ விபூதி வாங்கிட்டு போங்க, அது நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு. சரி, இன்னும் ஒரு பாக்கெட் விபூதி வாங்குறாரு. வாங்கிட்டு ரொம்ப நேரமாக திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில், ஐயா என்னையா பார்க்குறீங்க அப்படின்னு கடைக்காரர் கேட்குறாரு. இல்லை, இதில் எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்க்குறேன். எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்குள்ளே கொண்டு போனால் தான் எங்கள் நாட்டில் அனுமதிப்பாங்க, தாண்டின பிறகு கொண்டு போக முடியாது, அதனால் பார்க்குறேன். ஐயா, அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. எந்த காலத்துலேயும் விபூதி நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளே எக்ஸ்பைரி ஆனாலும், இந்த உலகமே எக்ஸ்பைரி ஆனாலும் விபூதியாத்தான் மாறப்போகுது. அதனால் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது அப்படின்னு கடைக்காரர் சொன்னார். ஆச்சரியப்பட்டாராம் விளக்கார். எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் ஒரு பொருள் இருக்குமா? ஏன்னா ஆக்கப்பட்ட பொருள் அனைத்துமே அழியக்கூடியவை. அழியக்கூடிய தேதியை உத்தேசமாக நம்ம நிர்ணயிக்கிறோம். ஒரு மாதம் 2 மாதம்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் சாப்பிட்ற பொருளுக்கெல்லாம். இது எப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். விபூதி தொடர்பான சில பாடல்கள் இருக்கு. திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, தோடுடைய செவியன் அப்படிங்கிற பாட்டு. அதுல காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு ஒரு லைன் வரும். காடுடைய சுடலை அப்படின்னா அதுவும் பொடிதான், விபூதி தான், சாம்பல் தான். ஏன்னா சிவனுக்கு மிகவும் பிடித்தது மயானத்தில் உள்ள சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்வது தான். சரிங்களா? இது விபூதி பற்றிய சில சிறப்பு தகவல்கள். சரி, இப்பேற்பட்ட மகிமை பொருந்திய விபூதியை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பாப்போமா? அதாவது நல்ல பசுஞ்சாணத்தை எடுத்துக்கணும். அதில் அந்த முன்பகுதி, கடைசியாக இடப்பட்ட பகுதி, இது ரெண்டையும் கொஞ்சம் நீக்கிடுவாங்க. மற்ற சாணத்தை எடுத்து பஞ்சகவியம் சேர்த்து நன்கு பிசைந்து எருவா முட்டிகளாக தட்டி காய வைக்க வேண்டும். எருவா முட்டின்னா தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிலர் எருமுட்டையும்பாங்க. மெட்ராஸ் போனீங்கன்னா வரட்டியும்பாங்க. வரட்டின்னா இந்த டீ கடையில் போய் கேட்குற அந்த வரட்டி அல்ல, இது வரட்டி. நிறைய இடங்களில் பார்த்துருக்கீங்களா? சாணியை பிசைஞ்சு அப்படியே வட்ட வட்டமாக செவுத்தில் தட்டி வைப்பாங்க, வரட்டி மாதிரி. அது காஞ்ச பிறகு அதை அடுப்பெரிக்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா பழைய காலத்தில் விறகடுப்பு இருக்கும்போது இந்த விரட்டியும் கூட வைப்பாங்க. அந்த வரட்டியை ஏன் கூட வைக்கிறாங்க அப்படின்னா, விறகை விட சீக்கிரமாக தீப்பற்றி எரியக்கூடியது. சரிங்களா? அது போன்ற வரட்டியை தயார் செய்து கொண்டு அதில் கற்பூரத்தை ஏற்றி அதை முழுமையாக எரித்து பஸ்பமாக்க வேண்டும். பஸ்பம்னா சாம்பல் பொடி,
துகள் அந்த மாதிரி. அப்போது விளைவிளையர்னு ஒரு பொடி கிடைக்கும். அதை எடுத்து ஒரு அளவான நீரில் போட்டோம்னு சொன்னால் அந்த தண்ணியில் கரைக்கும் போது அதில் உள்ள அந்த தூசி தும்புகள் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அப்படியே மிதக்கும். அந்த நீரையும் தூசியை அகற்றிட்டு மீதி தண்ணியும் குறைச்சிட்டு வெயிலில் காய வச்சிங்கன்னு சொன்னால் அருமையான விபூதி கிடைக்கும். அதில் அதை எடுத்து கடவுள் விக்கிரகத்தின் மேலே அபிஷேகம்னு சொல்லுவாங்க, விபூதி அபிஷேகம். அதை பண்ணிட்டு அந்த விபூதியை பயன்படுத்தும் போது பல மருத்துவ குணங்கள் இருக்குது, பல ஆன்மீக குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நெத்தியில் ஏன் அந்த இடத்துல விபூதி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு கெட்ட நீரை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. பொதுவாக இந்த மாதிரி காஞ்ச பவுடர் பொடிகளுக்கு எல்லாமே அந்த பவர் உண்டு. ஆனால் இதில் விசேஷமாக அந்த பவர் அதிகமாக இருக்குது. இவ்வளோதான் விஷயம். பொதுவாக விபூதியை தண்ணியில் லேசாக கரைச்சி குறைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி நெத்தி நிறைய பூசிக்கிட்டீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு விபூதி இட்ட மாதிரியும் தெரியும். ஆனால் அந்த விபூதி காஞ்சி 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 அது லைட்டாக இருக்கும்போது அந்த நெற்றி பகுதியில் உள்ள சில துர்நீர்களை எடுப்பது உறுதி. அதனால் இதுதான் விபூதி தயாரிக்கும் முறை மற்றும் விபூதியினுடைய பெருமைகள். சரிங்களா? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.